+2 செய்முறை தேர்வுகள் திட்டமிட்டபடி நடக்கும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் அறிவித்துள்ளார். தற்போது ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களினுடைய போராட்டம் காரணமாக பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைபெறவிருக்கக்கூடிய +2 செய்முறை தேர்வுகளுக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லை, அது திட்டமிட்டபடி நடக்கும் என்று தேர்வுகள் துறை இயக்குனர் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு குறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கீதன். நீங்க தொடரலாம். ஜாக்டோ ஜியோ போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கின்றது. அரசு தேர்வுகள் துறை மற்றும் பள்ளி நிர்வாகத்துறை அலுவலர் சங்கங்களும் நாளை முதல் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் வசுந்தரா தேவி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இதன்படி ஏற்கனவே திட்டமிட்டபடி +2க்கான அந்த செய்முறை தேர்வு வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 1ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் துறை அறிவித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 11ஆம் வகுப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் தேர்வுக்கான அந்த செய்முறை பாடங்களுக்கான அந்த தேர்வுகள் நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் மாணவர்களுடைய அந்த கல்வி பாதிக்காத வகையில் தமிழக அரசு தற்பொழுது இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த 447 பணியாளர் ஆசிரியர்கள் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அந்த பணியிடங்களில் தற்போது ஆசிரியர்களால் நியமிக்கப்பட்டு வருகின்றார்கள். இன்றைய தினத்திற்குள் பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களை அவர்கள் பணியாற்றக்கூடிய பள்ளியில் பணியாற்ற அனுமதிக்காமல் நாளை முதல் தொகுப்பூதிய அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மாணவர்களுடைய அந்த பொதுத் தேர்வுகள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாத வகையில் தற்பொழுது அறிவிப்புகளை அரசு வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஏற்கனவே பல கேள்விகள் எழுந்தன. தற்போது ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக செய்முறை தேர்வுகள் ரத்து செய்யப்படுமோ அல்லது தேதி மாற்றியமைக்கப்படுமோ என்கின்ற அந்த போன்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். எனவே திட்டமிட்டபடி மாணவர்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் அவர்கள் வருகின்ற 1ஆம் தேதி செய்முறை தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பதும் பள்ளிக்கல்வித்துறை தேர்வுத்துறை இயக்குநரகத்தின் அறிவிப்பாக இருக்கின்றது. கீதன், தற்போது பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்ல, திட்டமிட்டபடி தேர்வுகள் நடக்கும்னு தேர்வுகள் துறை இயக்குனர் அறிவித்திருக்கிறார். தற்போதுதான் புதிதாக தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்முறை தேர்வுகளை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டே நடத்தக்கூடிய திட்டம் தற்போது அரசிடம் இருக்கிறதா? தற்போது நம்ம பார்க்க வேண்டிய அந்த இப்பொழுதைய காலகட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினத்தில், அதாவது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது 5% பேர் தற்பொழுது இன்றைய தினம் பணிக்கு திரும்பிவிட்டதாக ஒரு அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை சார்பிலிருந்து வந்திருக்கின்றது. அதே போல ஏற்கனவே பணியில் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இதை தவிர்த்து நாளை முதல் தொகுப்பூதிய அடிப்படையிலும் ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட இருக்கின்றார்கள். எனவே இவர்களை கொண்டு இந்த தேர்வை நடத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறை தயாராக இருப்பதாகவே நம்மால் அறிய முடிகின்றது. எனவே செய்முறை தேர்வுகளை பொறுத்த அளவில் மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்ற ஆசிரியர்களை வைத்து இந்த தேர்வுகளை நடத்தி முடிக்க தேர்வுத்துறை தயாராகி வருகின்றது. எனவே தேர்வுகளை பொறுத்தவரை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை. எனவே சில பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த தொகுப்பு அடிப்படையில் ஆசிரியர்கள் எல்லாம் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை நாளை நியமிக்க இருக்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனால் எந்தவித இடையூறும் இல்லாமல் +2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் திட்டமிட்டபடி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கீதன் தர கேட்டோம். நன்றி கீதன்.